சேலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை. கண் இமைக்கும் நேரத்தில் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொன்ற கும்பல். உணவு டெலிவரி ஊழியர்களைப் போல உடை அணிந்து வந்து கொலையை அரங்கேற்றிய கும்பல். இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஆருத்ரா மோசடி வழக்கில் ஆற்காடு சுரேஷுடன் ஏற்பட்ட பகையால் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டாரா? 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் கைது. விசாரணைக்கு பின்னரே கொலைக்கான காரணம் தெரிய வரும் என சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ராக் கர்க் பேட்டி. ஒரு 10 டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 4 மணி நேரத்திலே ஒரு 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ்பீடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் ஆம்ஸ்ட்ராங் உடலை பார்க்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் தீனாவுக்கு அனுமதி மறுப்பு. மருத்துவமனை வளாகத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித் கண்ணீர் விட்டு கதறல். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் காவல்துறை, அரசு, சட்டம் என்ன எதன் மீது அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கடும் கண்டனம். தமிழக அரசு குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திற்கு மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கண்டனம். தமிழகத்தில் காவல்துறையும் உளவுத்துறையும் முற்றிலும் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டதாக விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் கண்டனம். திமுகவின் 3 ஆண்டு ஆட்சிகள் தொடர் கொலைகள் அரங்கேறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக நாம் தமிழர் இடையே பயங்கர மோதல். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம், 2 பெண்கள் காயம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கும் திமுக அரசின் துரோகத்தை மன்னிக்க முடியாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். எவ்வளவு பெரிய துரோகம்! துரோகத்தை மன்னிப்போமா? நம்ம மறக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜகவின் உத்தரவால் அதிமுக பாமகவை ஆதரிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக மறைமுக ஏற்பாடு என்றும் பேச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோற்றுவிடுமோ என்ற பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. 23 அமைச்சர்கள் வீதிகளில் நின்று கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆதரித்து சின்னத்திரை நடிகைகள் பிரச்சாரம். திமுகவின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிப்பு. அதிமுகவை பாஜக அழிக்க பார்த்ததால் கூட்டணியில் இருந்து விலகியதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை பரபரப்பு பேட்டி. உடனிருந்து கொள்ளும்
வியாதி போலதான் பாஜக இருந்ததாகவும் விமர்சனம். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத அண்ணாமலை நாவடக்கத்துடன் பேச வேண்டும். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எச்சரிக்கை. தோழமை கட்சியை காட்டிக் கொடுப்பதும் தோழமை கட்சி தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதுதான் பாஜகவின் தலைமை பண்பு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். சென்னை டி-நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வேலூரை சேர்ந்த நபருக்கு போலீசார் வலை. விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில் நோட்டீஸ். விஷச்சாராய சம்பவத்தில் திமுகவை தொடர்புபடுத்துவதால் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கேரளாவில் பதுங்கியிருந்த சாராய வியாபாரி கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. ராணுவத்தில் வீரதீரத்துடன் பணியாற்றிய வீரர்களுக்கு கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா விருதுகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் குடும்பத்தினரை மோடி அரசு பாரபட்சமாக நடத்துகிறது. அக்னிவீர் திட்டத்தில் இழப்பீடுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. 3 புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக MP திருச்சி சிவா கடிதம். சட்டப்படிப்பில் கவனம் செலுத்தாமல் தவறான செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை பாயும். சட்டப்படிப்பில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் என்றும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. மோசமான வானிலை காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிப்பு. அமைதியான காலத்தை நோக்கி முன்னேறுவோம் என இங்கிலாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கெய்ர் ஸ்டார்மர் நாட்டு மக்களிடையே உரை. மின் கட்டணத்தை குறைக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்து முடிந்த முதல் T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி போராடி தோல்வி. 12 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியிடம் வீழ்ந்தது. TNPL முதல் லீக் போட்டியில் லைக்கா கோவை அணி வெற்றி. 142 ரன்கள் இலக்கை துரத்திய சேப்பாக் கில்லிஸ் 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. உலகின் முதல் CNG பைக்கை அறிமுகம் செய்தது பஜாஜ் நிறுவனம். புனேவில் நடந்த நிகழ்ச்சியில் CNG பைக்கை அறிமுகம் செய்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி.